நம் தந்தையாம் கடவுளின் அன்பும் இறைமகனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் வழிநடத்தும் வல்லமுள்ள தேவ ஆவியானுடைய நட்புறவும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். ஒரு நிமிஷம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மணிக்கு ஒரு டாக்டரை நம்ம தேடி போனோம்னா பின்னாடி உட்காந்துட்டா டாக்டர் செக் பண்ணுவாரா? அவர் பக்கத்தில் உட்காரணும் இல்லையா? பின்னாடி இருக்கிறவங்க முதல்ல முன்னாடி வாங்க. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், விடுவிட வந்திருக்கிறோம், விடுதலைக்காக வந்திருக்கிறோம், குணம் வேண்டும்னு வந்திருக்கிறோம். வெட்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எழுமுங்க, எல்லாரும் எழுங்க. பின்னாடி இருக்கிறோம், எழுமுங்க தயவு செய்து. நடக்க முடியாதவங்க அங்கே இருங்க, நடக்க முடிஞ்சவங்களே எழுமி முன்னாடி வாங்க. எழுமுங்க, யோசிக்க வேண்டாம். இதில் என்ன வெட்கப்பட வேண்டியிருக்கு? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம், எதுக்கு பின்னாடி உட்காரணும்? முன்னாடி எவ்வளோ சேர் கிடக்குது. எழுமுங்க சகோதரி, பின்னாடி வாங்க. கட்டுகளிலிருந்தும் விடுதலை வேண்டும், நான் குணம் பெற வேண்டும். அதற்கு இந்த பரிசுத்த இடம் தகுதியானது. என்னை தேடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, மருத்துவமனைக்கு நான் ஒரு நோய் தீர்க்க போனோன்னா என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? மருந்து கொடுப்பாங்க. மருந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டா தானே குணம் கிடைக்கும். இது ஒரு ஆன்மீக மருத்துவமனை. இங்கே வந்தோடனே மந்திர தந்திரம்லாம் கிடையாது. கையை வைத்தோன்னா குணமாயிரும், நாங்கள் ஜெபிச்சோன்னா பேய் ஓடிடும், அப்படிலாம் இல்லை. இங்கு உங்களுக்கு உங்கள் நோய்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு இறை வார்த்தையின் மருந்து கொடுக்கப்படும். அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தருவார். அதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் உற்று நோக்குவார். என் மகள், என் மகன் எனக்கு உரியவள், எனக்கு உரியவன், என்னிடம் திரும்பி வந்திருக்கிற என் பிள்ளையை, என் மகனை நான் குணப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருள்வாழ்வு தியான இல்லத்துக்கு வந்தேன், புதுவாழ்வு போனேன், வேளாங்கண்ணி போனேன், புளியம்பட்டி போனேன், உடனே சுகமாயிருன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற தப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென் சொன்னால் அப்படியே ஆகட்டும். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் சொன்னால் ஆமென். ஆண்டவரே அப்படியே ஆகட்டும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் வந்திருக்கின்ற இனி வரவிருக்கின்ற எந்த நோய்களானாலும் சரி, என்ன தொல்லைகளானாலும் சரி, உன்மேல் நான் வரவிட மாட்டேன். காரணம், நான் உன்னை பாதுகாப்பவன், வழிநடத்துபவன், கண்ணீரை துடைப்பவன், கரம் பிடித்து நடத்துபவன். உன்மேல் எந்த நோய்களை நான் வரவிடாமல் உனக்கு கேடகமாக இருந்து நான் காப்பேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு அக்கறையுடன் செவிசாய்க்கணும். அவரது கட்டளைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அனைத்தையும் கடைபிடிக்கணும். அவர் பார்வைக்கு எது நலமானதோ அதை செய்துதான் வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது உனக்கு எந்த நோயும் வராது. இப்பொழுது எந்த நோய் இருந்தாலும் அது குணமாகும். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னிலே, என் குடும்பத்தில் நான் சந்தித்திருக்கின்ற அனுபவித்திருக்கின்ற நோய்கள் ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுக்காததினால், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாததினால், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் என் வாழ்க்கையிலே செய்ததினால் வந்தவை என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. அன்பானவர்களே,
எல்லோருக்கும் 50, 40, 30 வருடங்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் நான் வந்தது எதற்கு என்று யாராவது நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நான் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன், ஏன் என்னை ஆண்டவர் இந்த உலகிற்கு அனுப்பினார்? யாருக்காவது தெரியுமா? எதுக்கு வந்தோம்? எதுக்காக வந்தோம்? இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? தெரியாதா? தெரியாமலே வந்துட்டீங்களா? எதுக்காக வந்திருக்கிறோம்? நோய் குணமாக கட்டுகள் உடைய வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, எதுக்கு போகுது? படிக்க போகுது. நம்ம வீட்டில் கணவர் வேலைக்கு போகிறாரு, எதுக்கு போகிறாரு? சம்பாதிக்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நான் இந்த உலகத்திற்கு என் தந்தையாம் கடவுள் உலகம் தோன்றுமுன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன கடவுள் நம்மை ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாக மகளாக இந்த உலகிற்கு அனுப்பினார்கள் என்றால் ஏதாவது காரணம் இருக்குமா இருக்காதா? என்ன காரணம்? அதுதான் பிரச்சனை. நான் இந்த உலகத்திற்கு வந்த காரணம் எதுவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நமது வாழ்க்கைகளிலே கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது. சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தெளிவாக இறைவார்த்தை கூறுகிறது, நான் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன் என்று. சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழி திருப்பாடல்கள், நீதிமொழிகள், அடுத்தது சபை உரையாளர். இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட, அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அந்த முதல் வார்த்தை சொல்லுங்கம்மா, அழுத்தமா வாசிங்க. இதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். இதற்காகவே என்றால் இதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது நமக்கு. ஆமென். இவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடவுளுக்கு அஞ்சி நடக்கவும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் இதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். காரணம், ஆண்டவரால் படைத்து அன்பு செய்யப்பட்ட லூசிஃபர் ஆண்டவருடைய கட்டளையை மீறினான். ஆண்டவரின் அன்பை இழந்து போனான். ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் ஆண்டவரின் கட்டளையை மீறினான். ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான். அன்பு முறிந்து போனது. எனவேதான் உன்னையும் என்னையும் இந்த உலகிலே படைத்து எனது இந்த பிள்ளைகள் எனது கட்டளைக்கு கீழ்ப்படியவும் எனக்கு அஞ்சி நடக்கவும் இதற்காக மாத்திரம்தான் இந்த உலகிலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டையும் நாம் செய்வதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவதும் இல்லை, அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் இல்லை. ஆனால் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே என்னை குணமாக்கு, என்னை விடுதலையாக்கு, என்னை சுகப்படுத்தும். ஆண்டவர் செய்வார். இரக்கத்தின் கடவுள் இப்பொழுதும் சொல்லுகிறார், நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னை வளப்படுத்துவேன். இன்று என் ஆவியானவர் உனக்கு கற்றுத்தர இறைவார்த்தையை முழுவதுமாக உள்வாங்கி அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உலகின் மேல் வரவிருக்கும் எந்த நோயிலும் கொடுமையிலும் பஞ்சத்திலும் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆண்டோடைய கட்டளையை கடைபிடிக்கணும், அவர் குரலுக்கு அக்கறையுடன் செவி கொடுக்கணும், அவர் விரும்புவதை செய்யணும் என்றால் கஷ்டம். ஆனால் நம்ம உடல் நோயின்னு வச்சுக்கோங்க, ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், அவன் சொல்லுவான், சுகர் இருக்குது, இனிப்பு எதுவும் சேர்க்காதுங்க, கோதுமை தான் சாப்பிடணும். இன்றைக்கு வரை இனிப்பு சாப்பிட்டு வந்தேன், இனி என் நோய் குணமாக வேண்டியிருப்பதால் இனிப்பை என்ன செய்வோம்? சொல்லுங்கள், தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். என்ன செய்வோம்? சாப்பிட மாட்டோம், வெறுத்துருவோம். இதுவரை கோதுமைன்னா பிடிக்காது, சோறு தான் வேணும். ஆனால் இன்று முதல் சோறு வேண்டாம். காரணம், எனக்கு என் உயிர் மேல் ஆசை. சொல்லுவதெல்லாம் அப்படியே செய்வோம். சாப்பாட்டுக்கு முன் இது, சாப்பாட்டுக்கு பின் இது, மதிய உணவுக்கு முன் இது. கரெக்டாக சொல்லு, எம்மா நான் மறந்துடுவேன், கரெக்டாக தந்துரு. காரணம், எனது உயிர் எனக்கு வேண்டும். உயிரை விட உன்னதமானது ஆன்மா. இந்த உயிர் போனால் போகட்டும், ஆனால் ஆன்மா ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆன்மா மேலும் உன் உயிர் மேலும் உன்னை விட எனக்கு ஆசை இருக்கிறது. காரணம், என் சாயலாக உன்னை படைத்து அனுப்பினேன், நீ எனக்கு அஞ்சி நடக்கவும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. ஆனால் நீயோ லூசிஃபரை போல, ஆதாமை போல, பின் வழிவந்த எல்லா மக்களையும் போல, இஸ்ராயலரை போல இன்னும் இந்த நொடியிலும் என் கட்டளைகளுக்கு மீறி எனக்கு அஞ்சாமல் நடந்து வருகின்ற உனக்கு நான் எவ்வாறு குணமளிப்பேன்? அதான் சொன்னார், நான் அழைத்த போதெல்லாம் நீங்கள் செவி கொடுக்கவில்லை, எனவே
நீங்கள் அழைக்கும் பொழுதும் நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக பேசினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நொடியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணப்படுத்துவேன், நானே உன்னை குணப்படுத்துவான். நானே என்று சொன்னால் என்னை தவிர வேறு ஒரு கடவுளும் கிடையாது உன்னை குணப்படுத்த. சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மருந்தோ பச்சிலைகளோ அல்ல, என் வார்த்தை உன்னை குணமாக்கிட்டு என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருந்தோ பச்சிலைகளோ அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, குணமாக்கும். ஆமென், ஆமென். எப்பாத்தா என்ற ஒரு வார்த்தை பிறவி செவிடனை காது திறக்க செய்தது. தலித்தா கூம் என்ற ஒரு வார்த்தை இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது. லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தை இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்தது. இன்னும் அந்த வார்த்தை வாழ்கின்றது, ஜீவன் உள்ளது. ஆமென். அந்த வார்த்தை இன்று ஒன்று சொல்லி, என் மகளே எனக்கு சித்தமுண்டு, நீ குணமாக குணமாக விடுதலையாக நடக்கும். அதற்கு தடைகளை நாம் விதித்து வைத்திருக்கிறோம். என் மனம், என் இதயம், என் திட்டம், என் வாழ்க்கை, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு பயப்பட வேண்டும்? இந்த வணங்கா கழுத்து தான் இன்று வரை ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்மில் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம். அதனால்தான் இறைவார்த்தை சொல்கிறது, என் கை உன்னை மீட்க முடியாமல் குறுகி போய்விடவில்லை, உன் அழுகுரல் கேட்க முடியாமல் செவிகள் மந்தமாகி போய்விடவில்லை. கேட்கின்றேன், என் கரம் உன்னை மீட்க நினைக்கின்றது, ஆனால் நீயோ உன் பாவ கட்டுகளால் உன்னை கட்டி வைத்திருக்கிறபடியினால், என் குரலுக்கு செவி கொடுக்காததினால், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினால், உன் மனம்போன போக்கிலே வாழ்ந்து எனக்கு விருப்பமானவற்றை செய்யாததினால் இன்று நீ சிந்துகின்ற கண்ணீரும் கவலையும் நீ உருவாக்கியவை. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று தீர்ப்பு உண்டு, நான் உனக்கு தீர்வை தருகிறேன். எது தீர்வு? இயேசுவே தீர்வு. ஹல்லேலூயா. நமது எல்லா வேதனைகளுக்கும், கண்ணீர்களுக்கும், நெருக்கடிகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தீர்வு கிடையாது. இப்போ நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் இல்லையா? வந்தது எல்லாம் எதுக்கு? என் நோய் குணமாகணும், என் கட்டுகள் உடையணும்னு வந்தவங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. என் நோய் குணமாகணும், என் சாப கட்டுகள் எல்லாம் உடையணும். கை தூக்காதவங்க எதுக்கும் வரலையா? நல்லா தூக்குங்க. எல்லாத்துக்கும் வைக்கும். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவ கை தூக்க வைக்கும், அல்லேலூயா சொல்ல வைக்கும், ஆமென் சொல்ல வைக்கும். ஆண்டவர் திரும்பிக்குவார். அவர் வெக்கப்படாத நிர்வாணமாக சாகிறதுக்கு. கை தூக்குங்க. ஓகே, ஆண்டவர் சுகம் தருவார், நிச்சயம் தருவார். நான் இங்கு வந்தது இயேசு எனக்கு வேண்டும் என்று வந்தேன் சொல்கிறேன். கை தூக்குங்க. எல்லாத்துக்கும் கை தூக்குறீங்களே, அதுக்கும் தூக்குறீங்க, எதுக்கும் தூக்குறீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நாம் நமது நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம நம்பிக்கையில் இருந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது, அதுதான் முக்கியம். எனது நம்பிக்கை எனது நோய் தீர்க்க வேண்டும் என்பதனால் வந்த நம்பிக்கை. என் பொருளாதார நெருக்கடி தீர்ப்பதற்காக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமால சொன்னோடனே நமக்கு விடை வேணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சீசனாக போச்சு, எல்லாம் உடனுக்குடன் வேணும். நான் 3 திருப்பலி ஒப்பு கொடுப்பேன், என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும். நான் வேளாங்கண்ணி வந்து முட்டு போட்டு நடப்பேன், வரும்போது என் மகள் கர்ப்பம் தரிச்சிருக்கணும். 13 வாரம் நான் அந்தோனியாருக்கு நவநாள் சொல்லுவேன், நான் நினைத்தது நடக்கணும். இல்லைன்னா இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு கண்ணீர் சிந்துகிறார், இயேசு குத்துகிறார், குடைகிறார்னு நிறைய இருக்குது. நம்மளை சுற்றிட்டு அங்கே போயிடுவோம். யாருக்கு நஷ்டம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, எனக்கு அஞ்சி நட, நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம், இப்போ பிரதருக்கு இதுவே தான் வேலையாக இருக்கும் பொழுது இதையே செய்துட்டு இருக்காருன்ட்டு. ஆமாம், இதையே தான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் இதை செய்தால் போதும். அப்போ வாழ்கிறது எப்போ சந்தோஷமாக இருக்கிறது? திருப்பாடல்கள் 128 1ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். திருப்பாடல்கள் 128 1ஆம் வசனம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போன் பேறு பெற்றோன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை வசனங்களும் நாம தேடுற வசனம். உன் மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல் பந்திய சுற்றிலும் இருப்பார்கள், நீ விண்ணிலும் மண்ணிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், எருசலேமின் வாழ்வை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இதெல்லாம் ஆண்டவர் தந்த வாக்குறுதிகள். நம்ம அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வசனத்தை விட்டுருவோம். ஆண்டவர் சொல்ல இந்த வசனத்தை தந்துட்டு தான் ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று ஆண்டவர் கேட்கின்றார்? அவரது கட்டளைகளுக்கு அஞ்சவும், அவர் வழிகளில் நடக்கவும். அவ்வாறு நடக்கிறவன் இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெறுவான்.
அப்படி நடக்காம என் மனைவி திராட்சை கொடியை போல இருப்பா, அவள் ஐஸ்வர்யா ராய் போல இருப்பா, என் பிள்ளைகள்லாம் அஜித் விஜய் மாதிரி இருக்கும்னு நினச்சின்னா நீ கற்பனை உலகில் வாழ்ந்து நம்ம வாயில மண்ணள்ளி போட்டுக்கிறோம். ஆண்டவர் செய்ய சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு அஞ்சி நட, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, ஒரு நோயும் உன்னில் வராது, ஒரு நெருக்கடியும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. உயிரை காக்க எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி டாக்டர் சொல்றது தான் சாப்பிடணும்னு பிடிச்சிட்டு இருக்க நமக்கு இந்த வார்த்தையை கடைபிடிக்க ஏன் தயக்கம்? யார் நமக்கு செய்ய வேண்டாம்னு சொன்னது? யாரும் சொல்லலை. நான் தீர்மானித்திருக்கிறேன் இப்படி வாழ்ந்தால் போதும் என்று. எனவே தான் என்ன பிடித்த பீடைகளும் பிணிகளும் நீங்காமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, நமது விசுவாசம் உடையாத விசுவாசமாக இருக்கணும். எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாமல் திருப்பலி போக மாட்டோம், ஜெபமாலை கையில் எடுக்க மாட்டோம், ஆராதனைக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனால் நமது விசுவாசம் எனது பிரச்சனை தீர்வதற்காக தேடுகின்ற நம்பிக்கையாக இருப்பதனால் ஆண்டவர் மிகவும் வருந்துகிறார். ஆனால் நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22, 23, 35, 43 வரை அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. 22ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 5:22. கொஞ்சம் சத்தமாக வாசிங்கம்மா. தொழுகை கூட தலைவன் ஒருவன் வருகின்றான். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நேரம் கேட்டிருக்கோம் இல்லையா? என்ன நடந்தது? அவன் மகள் சாக கிடக்கிறாள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள். வந்து ஆண்டவற்றை அழுறான், கேட்குறான். ஆண்டவர் வீட்டுக்கு போகிறார். அங்கே தான் அந்த தலித்தாக்கும் வார்த்தையை சொல்லுகிறார். இறந்த மகள் உயிர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் இதில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவது என்ன பாருங்க. அவர் வருந்தி வேண்டினார் இருக்கா? வருந்தி வேண்டினார். வேண்டுதல் வேற, வருந்தி வேண்டுதல் வேற. அதாவது தன்னை ஒருத்து கண்ணீர் சிந்தி முழந்தாளிட்டு, ஆண்டவரே, எலியா ஜபித்தது போல தன் முழங்கால்களுக்குள் தலையை வைத்து எலியா ஜபித்தான். ஆண்டவர் மழையை பெய்ய செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கிறிஸ்து கெத்செமனே இரத்தம் வியர்வை சிந்து வரை மனம் கசந்து ஜபித்தார். மீட்பின் வல்லமையை பெற்றுக்கொண்டார். இன்று ஜபிக்கின்ற நான் எவ்வாறு ஜபிக்கின்றேன்? சோஃபாவில் இருந்துட்டு, கட்டில் இருந்துட்டு, எவ்வளவு சௌகரியமாக அரை தூக்கத்தில் ஒரு ஜெபமாலை சொல்லி முடிக்கும்போது 2 கொரட்டை விட்டுருவோம். ஒரு குடும்ப ஜெபம் என்பது குடும்பங்களில் இல்லை. இப்பொழுது இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 குடும்பங்களை சந்திக்கின்றேன். ஜெபம் இருக்கிறதா என்றால் சிரிப்பாங்க. டிவி இருக்குன்னா சந்தோஷமாக சொல்லுவாங்க. இப்போ தலைவாசலை உடைச்சிட்டு கொண்டு வரவர்கள் பெரிய டிவிலாம் வீடுகளில் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. சாத்தான வீட்டுகளை வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவர் சொல்ல என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிக்கணும். ப்ராக்டிக்கல் வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட். இப்போ அவர் வருந்தி வேண்டினார். இரண்டாவது, நீர் வந்து தொட்டால் கையை வையும் என்று சொன்னார். அவர் நம்பிக்கை இருந்தது. என் ஆண்டவர் என்னை வந்து என் மகளை தொட்டால் குணமாவாள் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் வருந்தி வேண்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துக்குள்ள இன்னொரு வல்ல செயல் நடக்குது. இரத்தப்போக்குடைய பெண் ஆண்டவர் ஆடையை தொடுகிறாள், குணமடைகிறாள். ஆண்டவர் அந்த பொம்பளைகிட்ட பேசுகிறாரு, யார் என்னை தொட்டது, என் வல்லமை பாஞ்சதை கண்டேன், உன் நம்பிக்கை எல்லாம். ஆனால் கால் பக்கத்தில் இருந்து நோண்டிக்கிட்டே இருக்கான், வருந்தி வேண்டிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு செவி கொடுக்கவே இல்லை, ஒரு பதிலும் சொல்லலை. கதறுகிறான், ஆண்டவரே வாரும், என் மகள் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கிறான்னு சொல்கிறான். ஒரு பதிலும் கொடுக்க மாட்டார். நாம் வருடக்கணக்காக மாதக்கணக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், புனித தலங்கள் யாத்திரை போகிறோம், ஒன்றும் நடக்கலை. ஆண்டவரோ உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதில் தரவில்லை. காரணம், உன் நம்பிக்கையை அவர் அறிய வேண்டும். நான் வந்திருக்கிற நம்பிக்கை, நான் சார்ந்திருக்கிற நம்பிக்கை என் நோயை தீர்க்கவா, அல்லது நான் உன்னோடு உன் வீட்டிற்கு வந்து உன்னோடு வாசம் செய்யவா? எதற்காக உன் நம்பிக்கை இருக்கிறது என்று ஆண்டவர் அறிய வேண்டும். இந்த இடையில இந்த பெண்ணுக்கு அற்புதங்கள்லாம் நடந்து முடியும் பொழுது என்னாச்சு? வாசிங்க 35ஆம் வசனம். தொழுகை கூட தலைவன் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறீர், தொல்லை செய்கிறீர்னு கேட்டார். ஹல்லேலூயா. அழகான வார்த்தை. இதுதான் நமக்கு பாடம். உம் மகள் இறந்து விட்டாள். இங்க இவன் மணிக்கணக்கா ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து, வாரும் ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறாள், வாரும் வாரும் வாருன்னு ஆண்டவர் செவி கொடுக்கவே இல்லை.
பதில் கொடுக்கவே இல்லை. அப்பொழுதுதான் அங்கிருந்து தகவல் வருகிறது, நீ அவரையா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, உன் மகன் இறந்து போனா விட்டுட்டு வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் அழகை நம் நம்பிக்கை உடைப்பான். தியானத்துக்கு போய் என்னத்தை கண்ட, வேளாங்கண்ணிக்கு போய் என்னத்தை கண்ட, வீட்டில் டெய்லி குடும்பமாக ஜபிக்கிறது இல்லை, அது வேற. ஜபித்து என்னத்தை கண்ட, ஜபமாலே கையில் வச்சு என்னத்தை கண்ட, பைபிளை தூக்கிட்டு போகிற என்னத்தை கண்ட, உடைப்பான். ஆனால் உடைந்து போகாதே அன்பு சகோதரனே சகோதரியே, உடைந்து போகாதே. அப்போ தான் ஆண்டவர் 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வாசிங்க. அவர்கள் சொன்னதை கேட்டு, வீட்டிலேருந்து வந்தவங்க அந்த குழந்தையின் தகப்பனிடத்தில், தொழுகை கூட தலைவனிடத்தில் சொல்லுகிறார், மகள் இறந்து விட்டாள் என்று சொன்னதை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர் என்றார். ஹல்லேலூயா. ஒருத்தன் பிள்ளை சுகமானு அழுதுகிட்டு நடக்கிறான், மணிக்கூர் கணக்கில் பதில் சொல்லலை. இடையில நிறைய சம்பவங்கள் நடக்கு. செத்து போச்சுன்னு தகவல் வருது, அது இயேசுவின் காதில் விழுகிறது, தகப்பனின் காதில் விழுகிறது. அப்போ ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அஞ்சாதே, உன் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. நீ அழுது புலம்பி வருட கணக்காய் ஜெபிக்கலாம் சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவருக்கு நாள் குறிக்காத, ஆண்டவரோட பேரம் பேசாத. 13 நவநாள், 5 திருப்பலி, 10 ஜெபமாலை, அது எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. உடையாத உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கு நடந்தது என்ன அவர் பார்க்கின்றார். அவர் சொன்ன பிறகும் ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் சொன்ன, இஸ்ரேலில் கூட இந்த நம்பிக்கை நான் கண்டதில்லை. ஆமென். என் சொந்த ஜனத்திடம் நான் இந்த நம்பிக்கையை பார்க்கல. அவரோடு அவர் வீட்டுக்கு சென்றார் என்று எழுதியிருக்கிறது. இன்று நீ ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது, நற்கருணை ஆசிரியரிலே திருப்பலியிலே ஆண்டவர் உடைபடும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும். ஆமென். ஆமென். வேண்டாமா இருக்கும்? வாயை திறங்கலாம் கொஞ்சம். என்ன கஷ்டம் நமக்கெல்லாம். வீட்டில் போனால் 4 அக்காவை கூட்டி வச்சுட்டு 5ஆவது அக்காவை கிழிக்கிற கிளி டைம் போகிறது தெரியாது நமக்கு. இங்கே வந்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டோம், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோம். இயேசுவுக்கே புகழ். நான் ஆண்டவர் சொன்னேன், தேங்க்ஸ் சொன்னேன் அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, தொந்தரவின் ஜபம், இடைவிடாத ஜபம், அந்த ஜபம் நம்பிக்கையின் ஜபம், உடைபடாத ஜபம். மாதக்கணக்கு, வருடக்கணக்கு நீ கணக்கு பார்க்காத. ஆண்டவருக்கு 1000 வருடம் ஒரு நாளை போன்றது. ஆமென். அவர் உனது நம்பிக்கை மெய்ப்பிக்கப்பட காத்திருக்கிறார். உன் நம்பிக்கை முழுமை பெறும் பொழுது அவர் உன்னோடு வருவார். உன் வீட்டிலே எல்லா குறைகளும் நீங்கும். நிறைவுள்ளவர் வரும்போது குறைவுள்ளவை எல்லாம் நீங்கி போகும். கைதட்டி ஆண்டு நன்றி சொல்லுவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் வீட்டுக்கு சென்றார். 2வது, நமது நம்பிக்கையை உடைக்கிறது. ஏன் அஞ்சாதீர் என்று சொன்னார்? நான் வாரேன், பயப்படாதுன்னு சொல்லல, நான் வாரேன் அழாதேன்னு சொல்லலை, அஞ்சாதே. காரணம், நமது நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் மேம்படுத்தும் பொழுது, ஜெபித்து உபவாசித்து ஒருத்தல் செய்து திருப்பலிகளிலே பங்கெடுத்து குடும்ப ஜெபம் செய்து நம் விசுவாசத்தை கட்டி எழுப்பும்போது ஒரு அழகை பக்கத்தில் நிற்பான். அவன் உபயோகப்படுத்துகிற சம்மட்டி இருக்குல்ல, சம்மட்டி தான் பயம். நம்பிக்கை உடைய மனதன், ஆண்டவர் சொல்ல, விசுவாசிக்கிறவன் பதட்டம் அடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ உன்னிலும் என்னிலும் நமக்காக உயிர் நீத்த இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்குமாயின் அழகை நம்ம நெருங்க முடியுமா? முடியுமா? அன்னைக்கு வாரதை பாருங்க, பிரதர் ராத்திரி பயமாக இருக்குது, ஒரு கருப்பு ஓடிச்சுது, ஒரு வெள்ளை இப்படி சாடிச்சுது. ஏன் இதெல்லாம்? காரணம், என்னை புடைசூழ்ந்து காக்கும் என் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. உலகின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருப்பேன் என்ற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. உன்னை என் செட்டைகளுக்குள் பொதிந்து பாதுகாப்பேன் என்ற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்ன இறைவன் என்னை சுமந்து காக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்ற கடவுள் என்னோடு, அவர் கரத்தினால் தாங்குகிற கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை நமக்கு. உடனே ஓடுகிறது எங்கேயாவது என்ன நடக்கும்? இன்றும் சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரியே, உயிருள்ள கடவுள் வாழுகின்ற நற்கருணையினால் மண்டியிட்டு கேட்டு கிடைக்காத எந்த ஆசிரியரும் உலகின் எந்த மூலையில் எந்த கொம்பன்ட்டு போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அது பொய், ஏமாற்று, அழகை வஞ்சிக்கிறவன். ஏமாந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, எனது நம்பிக்கை பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதா இருக்கிறதா? இல்லை. ஆண்டவரை கிறிஸ்து
எனக்கு வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறதா? நமது முழு நம்பிக்கையின் ஜெபமும் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்ற நம்பிக்கை தான். மருத்துவரை நாடி செல்வதற்கு பதிலாக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையே ஒரு மருத்துவராயிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? ஆண்டவரை தேடி, ஆண்டவரே என் இல்லத்தில் வாசம் செய்தால், என் உள்ளத்தில் வாசம் செய்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக சொல்லுங்க. நல்லா இருக்கும். சந்தோஷமாக சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. மோட்சமாகிடும் வீடு. அதற்கு தடையாக இருப்பது தான் இந்த 2 கட்டளைகளும். அது நிறைவேற்ற தவறி போகிறோம். கடவுளுக்கு அஞ்சி நடந்து பார், அவரது கட்டளைகள் கீழ்ப்படி, எல்லாம் நலமாகும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் செய்தார்கள், வென்றார்கள். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, கிதியோன், எஸ்தர், யூதித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் கடவுளுக்கு அஞ்சி அவர் கட்டளைகளை கடைபிடித்ததினால் ஆண்டவரின் மகிமையை பெற்ற நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். இன்று நமது மாவட்டத்தில் தேவ சகாயம் எத்தனை ஒருத்தல்கள், எத்தனை அடி உதைகள். ஆண்டவரை மறந்தாரா? கட்டளைகளை கடைபிடிக்க மறந்தாரா? இன்று மகிமையோடு விட்டிருக்கிறார் புனிதராக. அன்னை தெரசா, அல்போன்சோ, நம்மை சுற்றி வாழ்ந்த ஜனங்கள். இந்த வருடம் புனிதர் பட்டமாக போகும் 15 வயது நிரம்பிய கார்லஸ் அக்கிட்டோ, 15 வயது சிறுவன் புனித பட்டம் பெறப்போகிறான். நமது பிள்ளைங்க 15 வயசில் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரனியே, நீ கடவுளுக்கு அஞ்சி நட, அவரது கட்டளை கீழ்ப்படி. உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நீ தொலைக்காட்சியும் கரண்டு போன அலைபேசியிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நேற்று நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். காத்திருக்கிறோம் ஒரு 50 பேர், என்னை தவிர 49 பேர் கையிலும் அலைபேசி. எல்லோரும் தலை குனிந்து, பக்கத்தில் பார்த்தா தகப்பன், மகன் நடுவில், மகள் அடுத்தது தாய், 4 அலைபேசி. நான் போய் கேட்டேன், மனசு தாங்கலை. வீட்டில் இருந்து வந்திருக்கீங்க, குடும்பமாக தானே? ஆமாம், என் மனைவி பிள்ளைகளோடு வந்திருக்கிறோம். அவர் நினச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஸ்டாஃப்னு நினச்சிட்டேன். நான் கேட்டேன், வீட்டில் எல்லோரும் பேசுவீங்களா? பேசுவோம். எப்போ பேசுவீங்க? ஏதோ தேவை இருந்தால் பேசுவோம். அதான் பார்க்குறேன் பிரதர். குடும்பம் அலைபேசியில் மூழ்கி கிடக்கின்றது. நாளை உங்கள் பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகும் என்று. ஏன் பிரதர் அப்படி? சில காரியங்களை இறை வார்த்தைன்னு சொன்ன இந்துக்கள் தான் எடுத்து சொன்ன பொழுது அந்த தாயின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரல பிரதர். அன்பு ஜனமே, இறை சமூகத்தில் வந்திருக்கிற நீ பிறருக்கு ஆண்டவரை எடுத்து செல்லும் கருவியாக எப்பொழுது மாறப்போகிறாய்? என் நோய், என் குணம், என் பொருளாதாரம், என் சுகம், என் குடும்பம் என்று ஜெபிக்கின்ற நீ ஆண்டவர் மீது அசையாத உடையாத நம்பிக்கை கொண்டு அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அஞ்சி நடந்து உன் வாழ்க்கை மேம்படும் பொழுது அடுத்திருப்பவன் பார்த்து என்னடா நடக்குது, அப்போ என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நீ சாட்சியாய் எழுந்து ஒளி வீச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்போ அதான் சொன்ன பிரச்சனைகள் தான் நம்மை ஆண்டவரிடத்தில் உந்தி தள்ளுகிறதே தவிர ஆண்டவரோடு உள்ள அன்பும் ஈர்ப்பும். எனக்காக உடைக்கப்பட்ட இயேசு, எனக்காக கிழிக்கப்பட்டவர். அவர் சொன்னார், எனது காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் சொல்லி காயங்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்ற ஆசை நம்மை நெருக்குகின்றதென்றால் அந்த நம்பிக்கைக்கு பலனுண்டு, பதில் உண்டு. என் பிரச்சனைகளுக்காக நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்றால் இறங்குவார். ஆனால் உன் நம்பிக்கை அதோடு முடிந்துவிடும். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்முடைய நிறைய கவுன்சிலிங் பண்ண பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க, எனக்கு குழந்தை இல்லை, 5 வருஷமாச்சு. அப்போ பிறரை மன்னிங்கம்மா, மன்னிச்சு பாவசங்கீர்த்தனை பண்ணுங்க, திருப்பலி ஒப்பு கொடுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, கடவுள் கர்ப்பத்தை அடைக்கிற கடவுள் இல்லை, ஏசாயா 66:9 வாசிங்க என்று சொல்லி அனுப்பினேன். 3 மாதம் கழித்து அவர்களுக்கு கருத்தாங்கினாங்க, சுகமாக குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பிறகு நான் ஆலயத்திலும் கண்டதில்லை, தியானத்திலும் பார்த்ததில்லை. ஒரு நாள் அவர்களை தேடி சென்றேன். சகோதரி வின்சி, அவங்க பேர், பக்கத்தில் தான் ஊர். என்னம்மாச்சு? புள்ள இருக்குது பிரதர், ஒன்றும் செய்ய முடியல. நான் நினச்சேன், இதனால தான் ஆண்டவரும் குழந்தையை தராமல் வைத்திருந்தார், அவரை தேடணுங்கிறதுக்கு. நீ அழுது புலம்பி மன்னாடிய நிமித்தம் ஆண்டு இறங்கி குழந்தை தந்தார். இப்போ குழந்தையை சாக்கு வச்சு ஆண்டவர் நம்பிக்கை இழந்துட்டியம்மா. இது வல்ல நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீ பிரச்சனைகளை முன்வைத்து ஆண்டவரை தேடும் பொழுது என்று உன் நோய் குணமாகிறதோ, என்று உன் பிரச்சனை தீர்கிறதோ, அன்றோடு உன் நம்பிக்கை முடிந்து போகும். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், எனக்காக கடைசி துளி இரத்தம் வரை சிந்திய என் இயேசு என் வீட்டில் எனக்கு உறவினராக, சகோதரனாக, தந்தையாக, தாயாக வேண்டும் என்று நம்பிக்கை வைத்து ஜெபித்தால்
அந்த நம்பிக்கை எதை இழந்தாலும் யோபுவை போல கடைசி வரை நம்பிக்கையிலே ஆண்டவரோடு இணைந்திருப்போம். எதுவும் நம்மை அசைக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையை முடிய தூக்காதுங்க, தூக்கவே செய்யாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கை தூக்க வைக்க எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு மைக்கு, 4 ஸ்பீக்கரு, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர், கை தூக்குங்கன்னு சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம் பிரச்சனைகளை தீர்ப்பார், கண்டிப்பாக தீர்ப்பார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் இருக்கு, நிறைய வாக்குறுதிகள். தோட்டத்தை வாங்கு, வீட்டை கட்டு, உன் பிள்ளைகளை பெற்றுக்கொள், உன் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடு. ஒவ்வொன்றா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றுக்கும் சொன்னார். உன் பிள்ளைகளை பலுகி பெருகட்டும், உன் உணவு குறையாது இருக்கட்டும், தண்ணீர் குறையாது இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி அதை தான் தேடி தேடி வாசித்துக்கிட்டு இருக்கோம். ஏசாயா 60 வாசிப்போம், 59 வாசிக்க மாட்டோம், அது துன்புறும் ஊழியன், வாசிடக்கூடாது. 91 சங்கீதம் வாசிப்போம், 120 51 வாசிக்க மாட்டோம், அது பாவாரத்துக்கு அறிக்கையின் சங்கீதம், வாசிடக்கூடாது. நம்ம சில சங்கீதங்கள் வச்சுருக்கோம். இது வெளியே கிடக்கானுங்கள்ல, உடஞ்ச கண்ணாடிகள், அவங்க சொல்லித்தரது, இதை வாசித்தா போதும்னு. திருச்சபை அப்படி கற்றுத்தரல. ஆமாம், ஹல்லேலூயா. இப்போ அத்தனை வாக்குறுதிகளும் தேடி வாசிக்கிற நாம் புதிய ஏற்பாட்டிலே நமது மீட்பராகிய நமது அன்பு சகோதரர் கிறிஸ்து தந்த ஒரே வாக்குறுதி தான். அந்த வாக்குறுதியை கடைபிடித்தால் எல்லாம் நலமாகும். என்ன வாக்குறுதி? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாக்குறுதி போதும் வாழ்நாள் ஃபுல்லாக. முதல்ல இவனுங்களாம் என்ன செய்தானுங்க? புது வருஷத்துக்கு ஒரு வாக்குறுதி எடுப்பான், அட்டையை கொடுப்பான், அட்டை வியாபாரம். பிறகு 6 மாதத்துக்கு ஒன்றாச்சு. இப்போ மாதம் ஒரு வாக்குறுதி ஆச்சு, இப்போ வாரம் ஒரு வாக்குறுதி, இப்போ தினம் ஒரு வாக்குறுதி. அப்போ நேற்று தந்த வாக்குறுதி எங்கே போச்சு? அது குப்பையில் கிடக்கட்டும். ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒரு நாள் இருக்க மாட்டார். அதான் சொன்னார், தாவீது என்னை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போனான், பாவம் செய்தான், என்றாலும் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் திருப்பி எடுக்க மாட்டேன். ஆமென். நீங்கள் ஆமென் சொன்ன பிறகு நான் தொடங்குறேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, வாக்குறுதி மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிற்கும் அனைத்திற்கும் மேலாக என்னை அஞ்சி என் கட்டளை கீழ்ப்படிந்தால் அனைத்தையும் கூட சேர்த்து. ரெண்டும் பாரு, 2 அனைத்து. முதல்ல உலகத்தில் கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சொத்து சுகத்தை விட நாம் யாரை நேசிக்கணும்? யாரை? கடவுளை நேசிக்கணும். அதற்கு பிறகுதான் எதனாலும், அது அவர் தந்தது தானே என் மனைவி, அவர் தந்ததானே என் பிள்ளைங்க, அவர் தந்தானே சொத்து சுகம், உலக வாழ்க்கை. அப்போ இவற்றை நேசிப்பதை விட அதை தந்தை, என் தந்தையாம் கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்யணும். அவருக்குரியவற்றையும் அவரது காரியங்களையும் தேட வேண்டும், நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் தோட்டம், வீடு, பிள்ளை, கல்யாணம் எல்லாம் சொன்னார்ல, இங்கே அப்படி சொல்லலை. இவை அனைத்தும், அதில் எல்லாத்துல நீ எதெல்லாம் சுமந்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்திருக்கிறியோ அன்பு சகோதரனே, சகோதரியே, அனைத்தும் கொடுக்கப்படும் சொல்லலை. என்ன சொல்லுது? சேர்த்து கொடுக்கப்படும். எதோடு சேர்த்து கொடுக்கப்படும்? நீ நினைக்காததையும் கேட்காததையும் அதோடு இதுவும் சேர்த்து கொடுக்கப்படும். கைதட்டி நன்றி சொல்லுங்க நம்ம அன்பான ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். சந்தோஷமாக கைத்தட்டணும் இல்லையா? ஆனால் இது கிடைக்கணும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இவ்வளோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு அஞ்சி நடக்கணும். அவ்வாறு செய்தால் பாவம் நம்மை தீண்டாது, பாவ சிந்தனை வராது, பாவ பேச்சு வராது, பாவ செய்கை இருக்காது. இன்றைக்கி டிவியெல்லாம் திருப்பி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அலைபேசியெல்லாம் எது தேவையோ அதுக்கு தான் பேசுவோம். இங்கே கேட்டுட்டு வீட்டில் போனோன்னா சாயங்காலம் 6:30 மணிலேருந்து அண்ணாத்தையும் இரமண ரோஜாவும் என்னெல்லாமோ இருக்க மீனாட்சி மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த அழகின் மக்கள் தான் வீட்டில் வந்து குடியிருப்பாங்களே தவிர இந்த வாழ்வு தரும் இறை வார்த்தையும் வலிமையான கேடயம் அந்த ஜெபமாலையும் நம்மை விட்டு போய்விடும். எனவே வந்தேன், ஜெபிச்சேன், ஆராதித்தேன், அருள்வாழ்வில் அள்ளிட்டு போனேன், இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சென்றேன், இறைவன் பேசினார்,
எனக்கு தேவையான மருந்தை தந்தாரு, நான் டெய்லி சாப்பிடுவேன், நான் குணமாவேன். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைதட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் குணமளிக்கும் ஆண்டவருடைய வல்லமை சகோதரனே சகோதரியே. அப்படியானால் நான் ஆண்டவருக்கு உரியவற்றையும் அவர் நீதியையும் நான் தேடுவது எப்படி? சரி பிரதர், ஒத்துக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்று எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். முதல்ல விட வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல நமக்குள்ளேயே நிறைய இருக்குது சாத்தான், ஜாதி. இன்னைக்கு திருச்சபையிலும் குருக்களுக்குள்ளும் கன்னியர்களுக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் நம்மை பிரித்தாண்டு இரத்தப்பழி ஆக்கி கொண்டிருக்கிற பெரிய கொடிய வேதனை ஜாதி. இந்த சாத்தானை யாரும் நம்ம விட்டு விரட்டாம ஜபித்தாலும் பலன் இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள், இந்த பிற இப்படி சொல்லிட்டு போனான்னு. பாளையங்கோட்டையில் ஒரு ஆலயத்தில் கொடுத்து குருக்களுக்கு எனக்கு சண்டை வந்துட்டு, நான் சொல்லேன், ஃபாதர் எங்கே போனாலும் சொல்ல இறை வார்த்தையை போதிப்பேன், உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல. என் ஆண்டவர் என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சார், அடுத்தது கோபம், வைராக்கியம். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நல்லா இருந்தால் நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா? ஜெபிக்க போகும்போது, பிரதர் நாங்கள் ஒரு 5 போட்டு மீன் பிடிச்சோம், என்னை தவிர எல்லா போட்லேயும் மீன் இருக்குது, அது ஏன் முடியாது? அவங்ககிட்ட கேட்டால் அவன் சொல்ல, அந்த நாள்ல இருந்து என் போட்டில் மீன் இல்லை. என்ன காரணம்? நாம் உடனே என்ன செய்வோம்? பிளாக் மேஜிக்கு மந்திரவாதம். ராத்திரி போட்டு கரையில் கட்டிக்கிட்டு அவனுக்கு போய் மந்திரவாதம் வைக்கிது. ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் பிறகு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரன், இந்த மாதிரி அருவருப்புகள். அதான் எரேமியா 4:1 வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குணமளித்தலுக்கு எதையெல்லாம் தடை பண்ணி வச்சுட்டு நம்ம அழுதுட்டு இருக்கோம் பாருங்க. இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா. அடுத்தால என்ன செய்ய சொல்றாரு? அருவருப்பானவற்றை எல்லாம் விட்டு விட்டு என்னிடம் வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு நாம் வந்திருக்கிறோம், குணமளித்தலுக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் குணம் தருவார். இரக்கத்தின் ஆண்டவர். 6000 பேய்களை ஒட்டிய லேகியன்னு இன்னைக்கு விரட்டுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடம் வரும்பொழுது அருவருப்பான எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னிடம் அதை சுமந்துட்டு வந்து என்கிட்ட இருக்காத அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு அருவருப்புகள் இருக்கு நம்மகிட்ட. கோபம், பகை, வைராக்கியம், மன்னிக்காமை, ஏற்றுக்கொள்ளாமை, அவமானப்படுத்துதல், அவச்சொற்கள், இதெல்லாம் பேசுகிறோமே. இதெல்லாம் நீ என்னைக்கு விடுவோம்? இவைதான் நமது விடுதலைக்கும் குணமளித்தலுக்கும் தடையாக இருக்கின்றவை. உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு அஞ்சி நட, என் கட்டளைகளை கீழ்ப்படி. அப்படியானால் இதெல்லாம் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அப்போ நாமே ஆண்டவர் அவர் சொல்றாரு, இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். நீ கேட்காம நிறைய காரியங்களை உனக்கு தந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் இதயம் துடிக்கணும்னு எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே என் இதயம் துடிக்கணும், எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? என் கண்ணு திறக்கணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? என் காலு நடக்கணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? என் வாய் திறக்கணும், யாரும் ஜெபம் பண்ணலையே. ஆண்டவர் நம்ம கேட்காமலே தந்துட்டு இருக்கார்ல. இதே போல அநேக காரியங்களை தந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நீ கேட்பவையும் கேட்காதவற்றையும் சேர்த்து உனக்கு தருவேன். நீ என்ன அரசை தேடு, எனக்கு உரியவற்றை நாடு, அது மாத்திரம் செய் போதும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? முதல்ல என்னை நான் சரி செய்ய வேண்டும். நான் குணமாகணும்னா யாரை சரி செய்யணும்? நாத்தனார் இல்லை, மாமியார் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. நம்ம சொல்கிறது, என் மாமியார் சரியில்லை. மாமியார் சொல்லி மருமவ வந்தனால என் விடும்பு நாசமாக போச்சு, இவன் மாவா போன இடத்துல வாழ வச்சுட்டா, அது வேற கதை இல்லையா? எப்படி ஆண்டவரோடு இணைந்து குடும்பமாய் ஜெபிக்காமல் இந்த திருச்செபமாலை கையில் எடுக்காமல் ஒரு நாளை நாம் முடிக்கிறோம் என்றால் வீட்டிலே சாபத்தை சேர்க்கிறோம்னு அர்த்தம். அதான் பரிசுத்த பாப்பரசர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு பாருங்க. ட்வீட்லாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். Do not water down the Eucharistic faith. யார் பார்த்தீங்கன்னு தெரியல. என்ன அர்த்தம்? கடைசியில் நம்மகிட்ட மிஞ்சி இருப்பது நற்கருணை விசுவாசம் ஒன்றுதான், அதையும் இல்லாமல் போகும்படி செய்து விடாதீர்கள் அன்பு பிள்ளைகளே என்று கண்ணீரோடு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. மிகுந்த வலியை கொடுத்தது நேற்று காலையில் அதை பார்த்தப்போ. காரணம், அநேக பாரம்பரியங்கள், கத்தோலிக்க விசுவாசம் செத்து போச்சு நம்ம வீடுகளில். ஜபமாலை இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, முழு திருப்பலி இல்லை, பாவசங்கர்த்தனை இல்லை, உத்திரி இல்லை, முக்காடு இல்லை. ஆலயத்துக்குள் போகும்போது தீர்த்தம் எடுத்து என் ஞானஸ்நானத்தை நினைவுபடுத்தி விட்டு போகணுங்கிற பழக்கம் இல்லை. முழங்காலிட மாட்டோம். ஆண்டவர் நற்கருணை ஆதரவில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்க மாட்டோம். இதெல்லாம் இட்டு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று மிஞ்சி இருக்கு, நற்கருணை ஆராதனையின் திருப்பலியும்
அதுவும் போச்சு. இப்போ பாருங்கள், ஆலயத்துக்கு போனால் ஆடியோ வீடியோ போனால் கொஞ்சம் வயசானதுக்கு இருக்கும். ஆடியோ வீடியோன்னா காதும் கேட்காம கண்ணும் கேட்காம இருக்கிறது, தெரியாமல் இருக்கிற போனது, ஃபியூஸ் போனது கொஞ்சம் இருக்கும். பிறகு ஒன்றும் தெரியாத கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருக்கும். வாலிப பிள்ளைங்களை மை போட்டு தேடினாலும் ஆலயத்தில் கிடைக்க மாட்டாங்க. ஒன்று மையாக்குழி பக்கத்தில் உட்காந்துருப்பான், இல்லைன்னா காமெடி குழி உட்காந்துருப்பான். நற்கன் எடுக்கும்போது வரிசையாக வந்துடுவான். சாபம் சகோதரனே சகோதரிய, குடும்பங்கள் இன்று இவ்வளவு கண்ணீரும் வேதனைக்கு காரணம் இதுதான். கடவுளின் அச்சமும் இல்லை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் இல்லை. இன்று ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை சரி செய். முதல்ல எவ்வாறு நான் சரி செய்வது? என் சிந்தனைகள் சரி செய்யப்பட வேண்டும், என் சொற்கள் சரி செய்யப்பட வேண்டும், என் வாழ்க்கை முறை சரி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நீர் எனக்கு தந்து கொண்டு, ஒவ்வொரு இதய துடிப்பு லேப்டாப்பும் ஆண்டவரின் இரக்கம். கடிகாரம் இருக்குல்ல, கடிகாரத்தில் சின்ன மொழி டிக் டிக்னு அடிக்கல, எதையாவது ஞாபகப்படுத்துதா உங்களுக்கு? எதையாவது மணிக்கூர் ஆகிட்டு இருக்கு இல்லை, ஞாபகப்படுத்துதில்ல? இல்லை. இந்த ஒவ்வொரு டிக் டிக்கும் என் கல்லறையை நோக்கி நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்தணும். இனி என் ஒவ்வொரு நொடியும் என் வீட்டில் கிளாக்கு சத்தம் போடும் பொழுது, என் வாட்சி டிக் டிக் சவுண்டு கொடுக்கும் பொழுது, நான் கல்லறைக்கு அருகிலே நடந்து கொண்டிருக்கிறேன். என் சாவு எந்த நொடியிலும் இருக்கும். எனவே ஆண்டவரே, நான் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் உமக்கு அஞ்சி நடக்கவும் இந்த நொடியில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கணும். இன்று சடிதி மரணங்கள் பெருகி போய்விட்டன. முதல்ல டாக்டர் அப்துல் கலாம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் பேசிக்கொண்டு இடத்திலே விழுந்து மரித்தது தான் நமக்கெல்லாம் ஷாக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், டெய்லி நடக்கு. டெய்லி தாலி கட்டுறதுக்கு தாலி எடுக்கான், கெட்டு மணி விழுந்து செத்துருதான். நியூஸ் ரிப்போர்ட்டர் மைக்கை நீட்டி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கா, விழுந்து சாகுறா. பைக்கில் ஏறுறான், காலத்துக்கு போடுறான், விழுந்து சாகுறான். சடுதி காரணம் ஆண்டவரின் அச்சம் குறைந்து போய்விட்டது. பயம் இல்லை, இறை பயம் இல்லை, மனித நேயம் இல்லை, அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, மன்னிப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. நாட்டை விடுங்க, ஊரை விடுங்க, என் வீட்டிலே பாருங்க, நமது வீடுகளிலே எப்படி இருக்கிறோம்? இறையச்சம் இருக்கிறதா? கட்டளை கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? அதான் யாக்கோபுக்கு சொன்னார், இந்த இறை வார்த்தைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள், உன் கைகளிலே அணிந்து கொள், வீடுகளிலே கட்டி தொங்க வீடு. போகும்போதும் வரும்போதும் பயணத்தின் போதும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தூங்கும் போதும் எழும்போதும் இந்த இறை வார்த்தையை சொல்லிக் கொடுன்னு சொன்னார். அதனால தான் அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்று தூங்கும் போதும் எழும்போதும் தொலைக்காட்சியில் எழும்பு, கரண்ட் போன அலைபேசி எடுத்துக்கோ, வீட்டில் பேச சண்டையே வராது. இப்போ சண்டையே குறைவு. காரணம், தொலைபேசியில் உட்காந்துருப்போம், இல்லைன்னா அலைபேசியில் உட்காந்துருப்போம். இன்னும் பிள்ளைங்க பாருங்கள், சில வீடுகளெல்லாம் பிரதர் 2 வயசாச்சு பிள்ளை பேச மாட்டாங்க. எப்படி பேசும்? பாஷையே தெரியாதே. தாய் தாப்பன் வீட்டில் பேசினா தானே அது பேசும். பிள்ளைகள் எப்படி பேசுகிறது? பேசுகிற ஒலியை உள்வாங்கி தான் பேச்சு வரும், தானாக வராது. ஒரு பிள்ளையை பெற்று ஒரு எங்கேயாவது இடத்த தனியாக விட்டுருங்க, 100 வயசானாலும் பேசாது. வீட்டில் நாம் பேசுகிறதை கேட்டு கேட்டு உள்வாங்கி ஒலி வாங்கி அதை பேசும். அப்போது நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளின் காதுகளில் ஏறுகிறதா? நான் துதித்து பாடுகிற பாடல் என் பிள்ளைகளின் காதுகளிலே கேட்கிறதா? அப்படி அந்த பிள்ளைகளும் துதியின் பிள்ளைகளாக, ஜெபத்தின் பிள்ளைகளாக வளரும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, ஒப்புக்கொடு. ஆண்டவர் இந்த மத்தேயு 6:33 சொன்ன இறை வார்த்தை நீங்கள் எவ்வாறெல்லாம் சரி செய்வது? முதலில் மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையுள்ள இறை வார்த்தைகளில் பரிதிமே என்ற ஒரு குருடனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எப்படி குணப்படுத்துகிறார்? அதே 100 தொழுகை கூட தலைவனை போலத்தான். எரிகோ நகர் வழியாக செல்லுகிறார். ஆயிரமான மக்கள் அவரை நெருக்கி கொண்டு செல்லுகிறார்கள். இவன் ஒரு குருடன், கூடத்துக்குள்ளே போயிருப்பானா? தூரத்தில் தெருவின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்ற ஒரு குரல் தான். அந்த குரலை ஆண்டவர் கேட்டு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயிரம் மக்கள் எழுப்பிய சந்தடியிலும் அந்த ஒரு குருடனின் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்ற குரல் கேட்கிறதென்றால் அவன் நம்பிக்கையோடு அவன் ஆண்டவரை அழைத்தான். அந்த ஜெபம் ஆண்டவருடைய காதிலே விழுந்தது. அவர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நின்று என்ன சொன்னார்? அவனை அழைத்து வாருங்கள். எங்கே இருக்கான்னு தெரியாது, அழைத்து வாருங்கள். அழைத்து வரும்பொழுது அவன் சொன்ன, ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனே தன் மேலிருந்த போர்வையை தூக்கி எறிந்தான் என்று வேதம் சொல். ஏன் அந்த வார்த்தைகள் எல்லாம் இறை வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது? அந்த குருடனுக்கு இருந்த ஒரே சொத்து அதுதான். காலையில் மூடிக்கொள்வான், ராத்திரி விரிச்சு படுத்துக்குவான். எதுனாலும் அந்த ஒன்று தான் சொத்து அவனுக்கு. அதை தூக்கி எறிந்தான். காரணம், என்னை அழைக்கிறவர் நசரேயனாகிய இயேசு ஆண்டவர். அவரின் அழைக்க எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை, அவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா.
அன்பு சகோதரனே சகோதரி, இன்று நான் இந்த இடத்திற்கு நான் குணமாக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த குணமளித்தல் ஆராதனையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என்னை பற்றி இருக்கிற உலக பிரகாரமான இச்சைகள், பாவங்கள், காம விகாரங்கள், கோபம், இவற்றை எல்லாம் நான் தூக்கி எறிந்துவிட்டு இங்கு இருக்கணும். அப்படியானால் அந்த பிறவிக்குடன் பரிதிமேயுக்கு அவர் கேட்டான், உனக்கு என்ன செய்யணும் விரும்புகிற? விருப்பத்தை கேட்டார். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை அடையணும். கண்களை தொட்டார், குணமடைந்தான். ஹல்லேலூயா. அந்த தொடுதல் உனக்கு இன்று நடக்கும். அவர் கை குறுகி போகல, காது மந்தமாகல. நீ உன்னை மூடியிருக்கும் பாவங்கள், அகங்காரம், நான் என்ற அகந்தை, பணம் என்ற பெருமை, இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்தால், உலக பிரகாரமான எல்லா இச்சைகளையும் தூக்கி நீ எறிந்தால், இன்று அதே குணமளிக்கும் கரம் உன்னையும் தொடும் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. இந்த திவ்ய திருப்பலி உயிருள்ளது. உடைக்கப்படும் இயேசு உயிருள்ளவர். இந்த பலிபீடத்திலிருந்து இறங்கி வரும் கிருபையும் இரக்கமும் வல்லமை உள்ளது. அதை தொடும் பொழுது அது உன்னை தொட வேண்டுமானால் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் நீ தூக்கி எறிந்து உன்னை சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் பார்வை பெற்ற பின் அவரை பின் தொடர்ந்து சென்றான் இருக்கு. அதான் அந்த குழந்தை வரம் பெற்ற அந்த சகோதரியை பற்றி சொன்னேன். குணம் கிடைத்த பின் இவன் ஆண்டவரே நன்றின்னு ஓடி போகலை, அவரை பின்தொடர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது தியானத்தை மறந்துடக்கூடாது, ஆண்டவர் ஊழியத்தை மறந்துடக்கூடாது, ஜெபத்தை மறந்துடக்கூடாது, பிள்ளைகளை இறைவனுக்கும் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதை மறந்துவிடக்கூடாது. நீ வாழுகின்ற இடத்துல சுற்றி குடிகாரர் இருக்கலாம், வேசித்தனம் இருக்கலாம், கவலைப்படாதே. வேசித்தனங்களின் தாயான பாபிலோனில் தான் தானியேல் ஒரு கரையும் படாமல் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. பரிசுத்தர்களின் மத்தியில் பரிசுத்தமாய் வாழ்வது பெரிய சவால் அல்ல, பாவிகளுக்குள் நீ பரிசுத்தனாய் வாழ்வதுதான் சவால். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பாவிகளை அழைக்கவே வந்தேன். பாவிகளோடு உணவுண்டார், பாவிகளோடு உணவருந்தினார். காரணம், அவர்களுக்குத்தான் மீட்பு தேவை, அவர்களுக்குத்தான் அன்பு தேவை. ஆமென். உலகம் பலது சொல்லும், இவன் அவ கூட பேசினா, அவ இவ கூட பேசினா, கவலைப்படாதே. உன் உள்ளமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் பரிசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய வாசகம் அதுதான் சொல்லுகிறது. ஒரு நிலக்கிழார். இன்னைக்கு வாசகம் என்னது? நற்செய்தி வாசகம் யார் சொன்னதுமா? ஹல்லேலூயா. கைதட்டுங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்களாவது இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை வாசிக்கணும்னு வாசித்திருக்காங்க. மீதெல்லாம் குணமளிக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கோம். கொண்டு போய் இங்கே வண்டியில் குட்டியானையில் ஏற்றிட்டு போங்க. ஓகே. அப்போது நற்செய்தி வாசகத்தில் ஒரு நிலக்கிழார் ஒருவர் நல்ல விதைகளை விதைக்கின்றார். பிறகு காலையில் பார்க்க களை வளர்ந்துனுக்கு. பணியாளர் கேட்குறாங்க, இது எப்போ நடந்தது? அவர் சொல்கிறார், நாம் தூங்கும்போது அலகை விதைத்து விட்டு சென்று விட்டான். அப்போ என்ன பிடுங்கிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. கடைசியில் கோதுமை மணிகள் களஞ்சியத்திலும் களை அக்னியிலும் போடப்பட்டு விட்டுரு. அந்த களைகள் நம்மிடையும் இருக்கின்றன. ஒன்று வளர விட மாட்டான். அவன் நல்ல கதிரை விட களை பளபளன்னு மின்னும் இருக்கும் சமூகத்தில். அதான் பலவர் கேட்காங்க, நான் ஜெபிக்கிறேன் ஒன்றும் நடக்கலை, அவன் கோயிலுக்கே போக மாட்டான், நிறைய கிடக்கு. களை அப்படி தான் இருக்கும். நீ கவலைப்படாதே, அவன் அக்னிக்காக வைக்கப்பட்டு இருக்கிறான். நீயோ மிதிக்கப்படுவாய், உடைக்கப்படுவாய், புடைக்கப்படுவாய், களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பயிர்கள் ஒருவேளை கனி தராமல் போனால், கொத்தி எருவிட்டு தண்ணீர் ஊற்றினால் கனி தரும். ஆனால் களைகள் ஒரு நாளும் கனி தராது. கடைசி வரை அதுக்கு விதித்தது அக்னிதான். எனவே என்னை சுற்றிலும் அசிங்கமான இருக்காங்க, என்ன வெறுக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கவலைப்படாத. நீ அவங்களுக்கு ஜெபிக்கவும் செய்யாத. காரணம், அந்த களைகள் கதிராவதில்லை. நல்ல பயிர்கள் விசுவாசத்தை இழந்து உடைந்து கிடக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபி, ஆண்டவர் இறங்குவார். ஆமென். அதனால தான் இஸ்ரேல் மக்கள் ஜெபித்த போது மோசேயிடம் சொன்னார், இந்த ஜனங்களுக்காக நீ ஜெபிக்காதே, நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார். காரணம், என்னை நோக்கி முணுமுணுக்கிறான், அவமதிக்கிறான், ஏசுறான், பேசுகிறான், விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்தில். அப்பா, நான் உமது குணமளித்தலின் வல்லமைக்காக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் தரும் மருந்துகளான கட்டளைகளை, இறை வார்த்தைகளை நான் கடைபிடிக்க தவறி போயிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என்னை குணமாக்கும் ஆண்டவர். கண்களை மூடுவான். கண்களை மூடி மனதிற்குள்ளே நாம் ஜெபிக்க மறந்த நேரங்கள், முழு திருப்பலி காணாத நேரங்கள், பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் கழித்த நாட்கள், பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலே நற்கருணையை உட்கொண்டு சாபத்தை வாங்கிய நாட்கள், அருட்பணியாளர்களை நாம் வசைபாடியது, அருட்சகோதரிகளை வசைபாடியது, திருச்சபைக்கு எதிராக பேசியது,
போலி போதகர்களை நாடி சென்றது, பில்லிசூனியம், கருப்புமை இவைகள் பார்த்தது, எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் விட்டு விடுகிறேன், என்னை நீர் தொடும் ஆண்டவரே. பரிதிமையை போல அந்த போர்வை உதறி சென்றது போல எல்லாவற்றையும் உதறுகிறேன். ஜெபிப்போமா. தந்தை, மகன், தூய் ஆவியாகிய எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. அன்று பரிதிமையை அழைத்து வா என்று சொன்னீரே, இன்று எங்களையும் அழைத்து வர செய்தீரே அப்பா. உமது அன்பிற்கு, உமது திருவிழம் நிறைவேறப் போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். குணம் வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கேட்கிற, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீரே அப்பா. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என் தகப்பனே இயேசுவே, நீர் எங்களுக்கு வேண்டும். அன்று அவன் தொழுகை கூட தலைவர் சொன்னது போல, நீர் வந்து என் மகளின் மேல் கையை வையும் என்று சொன்னானே, நீர் சென்றீரே அப்பா. இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உடைக்கிறோம் அப்பா. கல்வாரி இரத்தத்தினால் கழுவுவீராக. நீர் எங்களோடு எங்கள் வீட்டிற்கு வாரும் ஆண்டவரே. பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு சென்றீரே அப்பா, சக்கையின் வீட்டுக்கு சென்றீரே, எங்கள் வீட்டிற்கு நீர் இன்று வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, பரிசுத்தரே, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கேட்டீரே அப்பா. இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் வரும் பொழுது அதில் உயிரோடு இருக்கிற இயேசுவே எங்களை உற்று நோக்குமாறு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தால் கழுவுவீராக. நாங்கள் வந்தது போல் அல்ல ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் பாரத்தோடும் கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு வந்தோம். ஆனால் இங்கிருந்து நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் உம்மை சுமந்து செல்பவர்களாக அப்பா, பாக்கியம் பெற்ற ஜனங்களாக, உமது அன்பின் மகனாக மகளாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த இடத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த அருள்வாழ்வு தியான இல்லம் அத்தனையோ ஆத்மாக்களை வருடம் சமூகத்தில் அறுவடை செய்த இந்த பரிசுத்த பூமிக்கு எதிராக பேசப்படுகின்ற, செயல்படுகின்ற அந்நிய சக்திகளின் ஆதிக்கங்கள் அத்தனை இயேசுவின் இரத்தத்தினால் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த அருள்வாழ் தியான இல்லத்தில் இன்னும் அநேக மக்கள் வந்து உம்மை கண்டுகொள்ள, இங்கு ஆவியின் அறுவடை நடக்க, அபிஷேகம் நடக்க அருள் செய்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் என் தாய் உயிருக்கு மேலான அம்மா மரியாள் வழியாக சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா கை வைத்து சொல்லுவோம் ஆமென், 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 ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென், ஆமென்.